ஒரு ஜாதி வெறியை எதிர்ப்பதற்கு துணிவில்லாத திராவிடம்னு எதுக்கு இருக்கிற நீ? உங்களை யாராவது கேட்டாங்களா ஜாதி ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க சொல்லி? யாரும் கேட்கல இல்ல. அப்ப நீ ஊக்குவிச்சு இங்க ஒரு பிரச்சனை கொலை நடந்ததுக்கு அப்புறம் நீ விட்டுட்டு ஓடிடுவேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நாங்க தான் எடுத்து போராட வேண்டியது. நாங்கள் எங்கள் சமூக நீதிக்காக போராடுவதா, இடஒதுக்கீடுக்காக போராடுவதா, எங்க பட்டியல் இடத்துக்காக போராடுவதா, இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி கொலை பண்ணிட்டான்னு திருப்பி அந்த ஜாதி வெறி கூட்டத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறது எங்களுடைய வேலையா? இது எல்லாம் திராவிடம்னு அன்னைக்கு 50 வருஷத்துக்கு பேசின அதே நீட்சி தான் இன்னைக்கு இருக்கு. அதே கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. இருந்தும் அதற்கு அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல தெரியல. அவங்க எல்லாம் பயந்து ஒரு ஜாதி வெறி கூட்டத்துக்கு எதிராக பயந்து போய் அடங்கி இருந்துடுறான். அவனுடைய திட்டமே என்னன்னா, கலப்பு திருமணம் எங்க போய் சொன்னான்? எஸ்சி தெருவில் போய் தான் சொல்லுவான் கலப்பு திருமணம் செய்யுங்கன்னு. அதே பிசி தெருவில் எம்பிசி தெருவில் போய் ஜாதிக்கு கொம்பு சீவி விடுறது. இங்க ஜாதியே இல்லைன்னு ஜாதி எங்க ஒழிச்சான்? நேரம் எஸ்சி தெருவில் வந்து தான் நம்ம ஜாதி அடையாளங்கள் எல்லாம் ஒழிச்சது. மாறாக பிசி தெருவில் போய் ஜாதி தலைவருக்கு சிலை வைக்கிறது, அரசு விழா எடுக்கிறது, குரு பூஜை நடத்துறது, போய் இந்து மதம் நம்மளாம் இந்து கிடையாதுன்னு இந்து மதத்தோட இருக்கிற எல்லா உரிமைகளையும் நம்ம மக்களை இலக்க வைக்கிறது எங்க போய் பேசினா? எஸ்சி தெருவில் வந்து பேசினா. மாறாக அங்க நம்ம கிட்ட இருந்த கோவில் உரிமைகள் எல்லாம் பிரிச்சு அவங்ககிட்ட கொடுத்துட்டா. இதுதானே திராவிடம். அப்ப நீ யாருக்கான திராவிடமா இருக்கிற? நீ ஸ்டாலின் அவர்களுக்கு அறிக்கை விடுவதற்கு என்ன?